வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. இன்னைக்கு பார்க்க போற தினம் ஒரு விதி ஆர்டிகல் நம்பர் 8. சிம்பிளா சொல்லணும்னா என்ஆர்ஐ, நான் ரெசிடென்ஷியல் இந்தியன். அயல் நாட்டில் இந்தியாவிற்கு வெளியே வசிக்கக்கூடிய நபர்களுக்கான குடியுரிமை தொடர்பான மிக முக்கியமான விதி. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1935. ஏன் அடிக்கடி இந்த சட்டத்தை சொல்றாங்க தெரியுமா? இதுதான் இந்திய நிலப்பரப்ப ஒரு ஒரு சாம்பிளா நம்மளுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சட்டம். ஏன்னா இதுக்கப்புறம் பர்மா, இப்போ மியான்மர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியை தனியாக பிரிச்சிடுறாங்க. அப்போது அங்கே அந்த ஒருங்கிணைந்த இந்தியா இருந்தது பாருங்கள், அந்த மேப்பு. அந்த மேப்புக்குள்ளார அந்த நபரோ, குடியுரிமை கேட்கக்கூடிய நபரோ, அல்லது அவங்க அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி இதில் யாராவது ஒருத்தர் இந்தியாவில் பிறந்திருந்தாங்கன்னா, 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் எது இந்தியான்னு சொல்கிறாங்களோ அந்த இந்தியாவுக்குள்ளே பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக குடியுரிமையை கொடுக்கலாம். யாருக்கு? இந்தியாவுக்கு வெளியில் வசிக்கிறவங்களுக்கு. எடுத்துக்காட்டுக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் டர்பன் ஒரு நகரம் இருக்குது. அந்த டர்பன் நகரத்தில் நிறைய இந்தியர்கள் இருக்கிறாங்க, குறிப்பாக தமிழர்கள் இருக்கிறாங்க. அவங்க ஆனால் இப்போ தமிழே தெரியாது. காரணம் என்ன? அவங்க இன்னைக்கு நேற்று போனவங்கள 100 வருஷத்துக்கு முன்னாடியே போனவங்க. சப்போஸ் அவங்க இந்திய குடிமகன் ஆகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா பை ரிஜிஸ்ட்ரேஷன், பதிவின் அடிப்படையில் அவங்க இந்திய குடியுரிமையை பெற முடியும். எப்படி தெரியுமா? அங்கே இருக்குள்ள எம்பசி ஆஃபீஸ், ஹை கமிஷனர் ஆஃபீஸ், தூதரக அலுவலகம், அங்கே போயிட்டு அவரை சொல்லணும், சார் நான் இல்லை எங்கள் அப்பா அம்மா இல்லை எங்கள் தாத்தா பாட்டிலாம் இந்த வருஷம் இந்த தேதியில் இந்தியாவில் பிறந்திருக்கிறாங்க, நான் இந்தியன் தான், என் குழந்தையும் நான் இந்திய குடிமகனாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இந்திய தூதரக அலுவலகம் இருக்கும். அங்கே போய் சொல்லிட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க இந்திய சிட்டிசனாக ஆகிக்கலாம். இல்லை இந்தியாவே வேணாண்டா சாமி, நான் இந்தியா விட்டு வெளியில் தப்பிச்சதே போதும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு நினைச்சாங்கன்னா தாராளமாக அவங்க இந்திய குடியுரிமையை வேணான்னு விட்டுட்டு அவங்க அந்த நாட்டினுடைய குடியுரிமையை வாங்கிட்டு போகலாம். கொடுத்தாங்கன்னா ட்ரம்ப் கொடுக்குறாரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணவே இல்லை, தினம் ஒரு விதியை போட்டுட்ருக்கிறேன், பார்க்குறதோட சரி எல்லாம் என் தலை விதின்னு போயிடுறீங்க போல். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.